இந்திய யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக எல்லாரும் புதுசாக வீடு கட்டினா அதை ஹோம் டூர் பண்ணுவாங்க, இல்லைனா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஹோம் டூர் பண்ணுவாங்க, இல்லைனா வீடு கட்டினோடனே போய் ஹோம் டூர் பண்ணுவாங்க. நேற்று நைட்டு ஒரு சுமார் ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போ எனக்கு சரியாக தூக்கம் இல்லாத காரணத்தினால் சில விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்து வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போது நம்ம வீடு போயிட்டுருக்கு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. நம்ம ஏன் இப்போது ரெண்ட்டுக்கு இருக்கிற வீடை விளாக் பண்ணக்கூடாது, ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்ட்டுக்கு வாடகைக்கு இருக்கிற வீடை தான் நம்ம இப்போது விளாக் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு அஜய் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை வாடகை வீடு ஹோம் டூர். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். நான் வீட்டில் விளாக் எடுக்க போகிறேன்றதுக்காக அதை எடுத்து வச்சு வீடை அப்படியே க்ளீன் பண்ணி அப்பெல்லாம் எதையும் பண்ணல. அப்படியே ஃப்ளோ தான், எடுத்தேன், கேமரா வைக்கிறேன், அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். உள்ளே வந்தோடனே நம்ம மாதா ஃபோட்டோ ஒன்று, எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே வரக்கூடாது, இயேசுவின் ரத்தம் ஜெயம். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்களே, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன்னா இந்த வீடு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு எடுக்கிறதுனால இவ்வளோ டேட்டியாக இருக்குது. ஸோ எங்கிட்டுமே அதே தான். ஸோ அந்த வீடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பைப்பு சில விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. ஸோ தண்ணி அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு வேணும். ஸோ அதனால் இது இங்கேயே தான் இருக்குது. இது ஒரு மாதிரி பைக்கு நிப்பாட்டிக்கலாம், சைக்கிள் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் நம்மளே இப்போ நிற்க முடியாது, அந்த அளவுக்கு இங்கே திங்ஸ் இருக்குது. ஸோ இது உள்ளே போகிறதுக்கான ஒரு உள்ளே போகிறது. அடுத்து அப்படியே வீடை திறந்தோம்னா ஹால்னு சொன்னானே ரொம்ப பெரிய ஹால்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப நீட்டாக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு நார்மலான ஹாலு. உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு அருமையான ஒரு சோஃபா. இது சுமார் ஒரு 4 வருஷமாக அந்த சோஃபா நான் வச்சுருக்கோம். இந்த சோஃபா நீட்டாக உட்காந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 பேர் உட்காரலாம். குழந்தைங்களா உட்காந்தா ஒரு 4 பேர் உட்காரலாம். இப்படியே அங்கே உட்காந்துட்டு அப்படியே டிவி பார்க்கலாம். இதில் டிவி எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அது இங்கே தான் இருக்குது, சென்டரில். டிவி போட்டால் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே 2 சேர், யாராவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எனிபடி யார் வந்தாலுமே இங்கே உட்காந்து பேசுகிறதுக்காக ஒரு சேர். அப்புறம் இங்கே ஒரு மிரர் இருக்குது. எஸ், இந்த மிரரில் தான் நான் மேக்கப் இந்த மிரரில் தான் நான் ரெடி ஆவேன். இதுவுமே ஐ திங்க் இந்த மிரர் 10 வருஷத்துக்கிட்ட எங்கிட்ட இருக்குது, 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்புறம் அவார்ட்ஸ், இது கவர்மெண்ட்டில் ஒரு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு ஆல்பம் சாங் பண்ணோம். அதுக்கு பாராட்டும் விதமாக இது நமக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது ஒரு நல்ல மெமரபுளான ஒரு விஷயம். மிஸ்டர் அஜய் லியோ ஆண்டனி. பக்கத்துலேயே ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதே நான் நினைக்காதீங்க, என்னோடய மாமா பையன். இப்போலாம் இருக்க மாட்டான். இப்போ ஐ திங்க் 9th or 8th படிச்சுட்ருக்கேன் நினைக்கிறேன். இது ஃபேமிலி ஃபோட்டோ. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை பண்ணுறதா. இது சிசிடிவிக்கான ஒரு செட்டப்பு. ஸோ ஸோ நம்ம டிவிலையும் பார்த்துக்கலாம், நம்ம ஃபோன்லேயும் பார்த்துக்கலாம். ரொம்ப செக்யூராக இருக்குது இந்த சிசிடிவி வந்ததுக்கப்புறம். ஸோ இது சிசிடிவி செட்டப்பு. அந்த எல்லோ கலர் டிஷர்ட் எங்கள் அண்ணன் சின்ன வயசு ஃபோட்டோ. இது பக்கத்தில் ஒரு நாள் நாங்கள் சும்மா கேஷுவலாக ஃபோனில் எடுத்தது. அது நல்லா இருந்ததுனால அந்த ஃபோட்டோவை அப்படியே ஃப்ரேம் போட்டோம். இது ஆல்பம் சாங்க்காக கொடுத்த ஒரு அவார்டு. இதுதான் நம்மளோட பெட்ரூம். ரொம்ப சின்ன பெட்ரூம் தான். அந்த சைடு இருக்கிறது கொஞ்சம் பெருசு. இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் கரெக்டாக ஹார்ன் அடிப்பாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, கட்டையை உடைப்பாங்க. ஏண்டா அப்படி வாழை விடுனே. அப்புறம் இந்த ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பெட்டு, ஒரு 2 பேர் படுக்கிற அளவுக்கு ஒரு பெட்டு பக்கத்துலேயே இந்த சைட் டேபிள் மாதிரி ஒன்று. இது வேறு ஒன்றும் இல்லை, டேபிள் மேட்டு தான்.
மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, இப்போது வந்து எங்கள் வீட்லேயும் இருக்குது. ஸோ ஒரு டேபிள் மேட்டு. இது என்னடா சின்ன பசங்க விளாட்ற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பையன் இருப்பான். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்துட்டு ஏதாவது விளாட கொண்டு வருவான். அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு போயிடுவான். அகைன் எப்போ வீட்டுக்கு வருவானோ, இது என்னது அப்படின்னு இதை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ வந்து அவனோட திங்ஸ் இது. அப்புறம் வந்து என்னோடய வாட்ச்சு அப்படியே எங்கேயா போட்டுருவேன். அப்புறம் வந்து என் வாட்ச் இருக்குது, மை கோம்ப் மீன் சீப், அப்புறம் வந்து ஒரு நம்மளோட OnePlus ஏர்பாட்ஸ், சுவாமி திருநீர். அடி 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 அவ்வளோதான் முடியுமா? அடி நானும் பார்க்குறேன். வந்து பெட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்லாபு, கொஞ்சம் கசம்சான்னு தான் இருக்கும். எல்லாமே புக்கு, அந்த ஃபைலு, அந்த விஷயம்லாம். ஏன்னா இந்த ரூம்லேயே இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இது. ஸோ வந்து சில விஷயங்கள்லாம் இங்கே வச்சாச்சு. என்னோடய பழைய புக்கு, அப்புறம் அப்பப்போ எழுதுறதுக்கு ஏதாவது, அப்புறம் வாங்கின திங்ஸு, அந்த மாதிரி என்னென்ன வாங்கியிருக்கோமோ அதை அப்படியே வச்சுருக்கோம். இங்கே இருக்க ஃபோனு, அந்த மாதிரி சில விஷயங்கள், அன்றாட தேவைப்படும் விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கோம். இங்கே மட்டுமே ஒரு 6-7 பேக் இருக்குது. இது இருக்குது, அதனால் இருக்குது, அவ்வளோதான். அங்கேருந்து அப்படியே கீழே வந்தோன்னா இங்கே தான் என்னோடய சிஸ்டம் இருக்குது. இது வந்து நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். யாராவது சின்ன பசங்க வந்தால் GTA YCT விளாட்றது, இல்லைன்னா வேறு ஏதாவது NFS அந்த மாதிரி கேம் விளாட்றதுக்கு மட்டும்தான் இது இப்போதைக்கு இருக்குது. இது நான் வாங்கினப்போவும் ஐ திங்க் நான் 10th படிக்கிறப்போ தான் வாங்கினேன் நினைக்கிறேன். அப்போயுமே நான் கேம் விளாட தான் வாங்கினேன். ப்ளே ஸ்டேஷனுக்கு பதில் இது வாங்கியிருக்கேன். ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் வாங்கினா கேம் மட்டும் தான் விளாட முடியும். இதுனா நம்ம கேம் விளாண்டுக்கலாம், அப்புறம் வந்து ஸ்டடீஸ் விஷயமும் பார்த்துக்கலாம். அதுக்காக சேர்த்து வாங்கினது. நான் இது வந்து நான் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் கேம் விளாட்றதுக்கு, படம் பார்க்குறதுக்கு, இது ரெண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே பெட்டுக்கு ரைட் சைடு வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பீரோ மாதிரி, அழகாக ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பீரோ. ஸோ இதுலேயுமே கண்ணாடி இருக்கிறனால இந்த மாதிரி தலை செய்கிறது, இந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம எங்கேயும் பண்ணுவோம். மேலே வந்து ஃபேன் இருக்கிறதுனால நான் எப்போலாம் இங்கே வரணும், இந்த இடத்துல அப்படியே பட்டு இப்படிலாம் அப்படியே நல்லா நீட்டாக இப்படி ஏற்றி சீட்டு வருவேன். காற்று அப்படி பட்டு அப்படி முடி கீழே வந்து எதுக்கடா செய்யணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வைக்கிற இடம், அதெல்லாம் திறந்தோம்னா வேலைக்கு ஆகாது, ஒரு மாதிரி சும்சம். ஸோ அது வேணாம். இந்த ரூம் வந்து நம்ம ஓவராலாக கவர் பண்ணிட்டோம். இந்த ரூம் அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னொரு ரூம் இருக்குது, அங்கேயுமே பார்க்கலாம். இன்னொரு ரூம் இருக்குது, ஆனால் ரூம் இல்லை, புரியலன்னு நினைக்கிறேன். ரூம் தான், அது நீங்களே பாருங்கள். நான் சொல்லலை அது ரூமாக இருக்காது. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ரூமாக தான் இருந்துச்சு. பெட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ரூமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தா ரூம் இப்படி இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு தெரில, எப்படி இது மாறிச்சுன்னு புரியல. ஒருவேளை இடம் வைக்க பத்தலையா, இல்லை பீரோ வைக்க பத்தலையா, இல்லை சைக்கிள் வைக்க பத்தலையா, இல்லை இதை வைக்க ஆமாம் நிறையா இருக்குது. ஸோ இதாக கூட இருக்கலாம். ஸோ இடம் வந்து பத்தாத காரணத்தினால் இந்த ரூமை வந்து இதை வந்து ஒரு பொருள் வைக்கிற ஒரு ரூமாகவே இந்த இடத்த மாற்றிட்டாங்க. நான் காலேஜ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் தூங்கலான்னு வரேன், பெட்டே இல்லை. ஸோ சேட். அதுதான் சொன்னேன் உங்களுக்கு இப்போ புரியாது, அப்புறம் தான் புரியும். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய சைக்கிள். இந்த சைக்கிள் நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஒரு மூவியில் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அதில் வந்து நான் ஒரு 15 கிலோ கிட்ட நான் குறைக்கணும், என் உடம்பு நான் குறைச்சி வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கம்மியான ஒரு டேட்டும் கொடுத்துருந்ததுனால எனக்கு சைக்கிளிங் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த சைக்கிள் வாங்கினேன். சைக்கிள் வாங்கி உடம்பையும் குறைச்சேன். எப்படியும் ஒரு 10 கிலோ கிட்ட குறைச்சிருப்பேன், உடம்பும் குறைச்சேன். ஆனால் படம் வந்து நமக்கு கிடைக்கல. ஏன்னா அப்படியே கொரோனா வந்துருச்சு. அதுக்கப்புறம் 1.5 வருஷமாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ படமும் போயிடுச்சு, சைக்கிள் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு எப்போயுமே கடவுள் வந்து கை கொடுப்பாரு. அந்த விதத்தில் எனக்கு வந்து அது போனாலுமே அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணோம், அது தேட்டர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் தான் சிறகன். தேட்டரில் பார்க்காதவங்க எல்லோரும் ஆஹா OTT பிளாட்ஃபார்மில் போய் பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிச்சன். ஒரு மிடில் கிளாஸ் கிச்சன் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அதுலேயும் இந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ் டிசைன், அந்த காஃபி அப்போல்லாம் எப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த காஃபி போட்ட அந்த ஜக்கு அது இருக்கணும். அந்த ஜக்கு பக்கத்தில் காஃபி இருக்கணும், காஃபி பக்கத்தில் பிஸ்கட் இருக்கணும். இந்த
டிசைன் மட்டும் போடலை அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரச்சனை பண்ணி டிசைன் போடுற டிசைன் இது. அதுக்கப்புறம் அப்படியே மேலே பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி அப்படியே வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே வந்து இந்த மசாலா, அப்புறம் அந்த பருப்பு வகைகள், அந்த மிளகு, அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அதெல்லாம் இருக்கிற இடம். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா கரண்டி, செம்பு, அந்த ஊறுகாய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற இடம். கீழே வந்து அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் மிளகா பொடி, சிக்கன் பொடி, அப்புறம் வந்து அந்த பொடி, அந்த வறுக்கிறது, அந்த அவிக்கிறது, அந்த அதெல்லாம் அதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரு, அப்புறம் அந்த சில பாத்திரங்கள், வடை சட்டி அந்த மாதிரிலாம். எங்கிட்ட வந்து கேஸு அந்த மாதிரி இதெல்லாம் இந்த சைடு. மேக்ஸிமம் ஒரு மிடில் கிளாஸோட கிச்சன், அப்புறம் மிடில் கிளாஸோட வீடு இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போவோம், முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கிச்சனுக்கு ரைட் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரை ஓப்பன் பண்ணால் இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு, அப்புறம் துவைக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு திரும்பினா இங்கே பேஸ்ட்டு, ப்ரஷ்லாம் வைக்கிறதுக்கு இடம். இது நார்மலாக ஒரு பாத்ரூம், தட்ஸ் ஆல். இப்போது நம்ம இந்த வீட்டில் இருக்கோம். ஒரு 2-3 மாதத்தில் வந்து நம்ம புது வீட்டுக்கு போயிடுவோம். அந்த விலாகும் உங்களுக்காக நான் போடுறேன். ஸோ இதோடு நம்ம விலாகை முடிச்சுக்குவோம். பாய்.